Praise the Lord. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபம் செய்து நம்ம செய்திக்குள்ள கடந்து செல்லுவோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ராஜா. அப்பா, அன்புள்ள தேவனே ஏசப்பா, உமக்கு நன்றி அப்பா, நன்றி ராஜா. எங்களுக்காக ஏசப்பா மனு உருவ கொண்டு இந்த பூமிக்கு இறங்கி வந்தீரப்பா. எங்களை ரட்சிக்கிறதுக்காக, எங்களை பாவங்களிலும் சாபங்களிலும் ரட்சிப்பதுக்காக, எங்களை மீட்டெடுத்ததுக்காக நீங்க வந்தீரப்பா. அதுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களோட துக்கங்களும் ஆண்டவரே பாடுகளும் நீங்க சுமந்தீரப்பா, சிலுவை சுமந்தீரப்பா, ரத்தம் சிந்தினரப்பா. அப்பா, அதுக்காக உமக்கு நன்றி அப்பா. உங்களுடைய வெளியேறப்பட்ட ரத்தம் எங்களுக்காக நீ சிந்தினரப்பா. அதுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கடைசியாக உங்களோட ஒரு ஆண்டவரே, உங்களோட வெளியேறப்பட்ட ஜீவனை ஜீவ பலியாக எங்களுக்காக அன்பின் நிமித்தம் நீர் தந்தீரப்பா. அதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா ஆண்டவரே, 3 மணி ஆண்டவரே, உங்களோட உயிர் பிரிறதுக்கு முன்னாடி ஆண்டவரே நீங்க பிதா கிட்ட செய்த உடன்படிக்கை என்ன, பிதா உங்களுக்கு செய்த உடன்படிக்கை என்ன என்றது குறித்து ஆவியானவரை மாம்சமான எண்ணை கொண்டு நீங்க பேசுங்க, நீங்க இடைபெறுங்க. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Praise the Lord. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் உட்காருவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏசப்பாவோட சிலுவை காட்சி இந்த புனித வெள்ளி அன்று அவர் நமக்காக ஜீவ பலி ஆக போகிற நாள். அந்த நாளை நம்ம நினைவு கூர்ந்து இந்த நாளை நம்ம வந்து புனித வெள்ளி என்றது தெரியப்படுத்தி ஜனங்களுக்கு, உலக மக்களுக்கே இந்த நாள் வந்து ஒரு ஹிஸ்டரியாக மாறிவிட்டது. ஹல்லேலூயா. அவர் சிலுவையில தொங்கின 7 வார்த்தைகளை ஒரு ஷார்ட்டா வந்து நான் தெரியப்படுத்துறேன். சிலுவையில தொங்கின தருணம் 7 வார்த்தைகள் பேசுறாரு. அதுல முதலாவது வார்த்தை லூக்கா 23 அதிகாரத்துல 34 வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அப்படின்னு வந்து தெரியப்படுத்துறாரு. என்னதான் ஜனங்க அவரை தாக்குனாலையும் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தான் அவர் வந்து தெரியப்படுத்தி இருக்கிறாரு. நமக்கும் அவர் அதை தான் கத்து கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 2வது வார்த்தை லூக்கா 23 அதிகாரத்துல 43 வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை எவ்வளவு மெய்யான வார்த்தை. அந்த நேரத்துல வந்து அந்த கல்லன் ரட்சிப்பு எடுக்கல, ஞானஸ்தானம் பெறல. அந்த தருணம் அவனுக்கு என்ன வழினே தெரியல. அந்த நொடி மனத்திருந்தலாகி அந்த விஷயத்த, ஏசப்பா நான் உங்க கூட வரேன், என்னை நினைச்சு கொள்ளுங்க ஏசப்பான்றக்குள்ளோ அந்த இடத்துல அவருக்கு ரட்சிப்பு வந்துடுச்சு. ஹல்லேலூயா. 3வது வார்த்தை ஜான் 19 அதிகாரத்துல 26-27 வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்று தமக்கு அன்பாய் இருந்த சீடனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். ஹல்லேலூயா. 4வது வார்த்தை மேத்யூ 27 அதிகாரத்துல 46 வசனம். 9 மணி நேரத்தில் இயேசு, ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா. ஹல்லேலூயா. 5வது வார்த்தை ஜான் 19 அதிகாரத்துல 28 வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார்.
தாகமாக இருக்கிறேன். ரொம்ப கஷ்டமான வார்த்தை இது. நான் பலமுறை யோசிக்கிறக்குள்ளும் உலகத்துக்கு ஒரே தேவன், ட்ரினிட்டி காட், அந்த தேவாதி தேவன் தான் மனு உருவம் கொண்டு பூமிக்கு இறங்கி வராரு. அந்த தேவன் அந்த தருணத்துல 5வது வார்த்தை எனக்கு தாகமாக இருக்குதுன்னு சொல்றாருனாக்கா, அப்படிப்பட்ட தேவன் என்னென்னலாம் அந்த தண்ணியில அவர் பண்ணி இருக்கிறாருன்றது அதை நினைச்சு பார்த்து ஒரு நொடி நம்ம யோசிக்கணும், ஏன் அவன் தாகமாக இருக்கிறேன்னு சொன்னாருன்னு. ஆதியில தேவன் 4 நதிகளை ஆதாமுக்கு கொடுத்தவர் அந்த தருணத்துல தாகமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். வானத்தில் மழை வர பண்ணினவர் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்றார். மாறாவை மதுரமாக ஆக்கினவர், மாத்தினவர் தாகமாக இருக்கிறேன் என்கிறார். செங்கடலை 2ஆக பிளந்தவர் தாகமாக இருக்கிறேன் என்றார். ஜனப்பிரளயம் உண்டாக்கி உலகத்தை அழித்தவர், அதாவது டிஸ்ட்ராய் பண்ணவர் தாகமாக இருக்கிறேன் என்றார். சிம்சோனுக்கு பள்ளத்தாக்கை அந்த கல்லை பிளந்து தண்ணீரை கொடுத்தவர் தாகமாக இருக்கிறேன் என்கிறார். கண்மலையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிளந்து தண்ணீரை வரவழைத்தவர் தாகமாக இருக்கிறேன் என்கிறார். வனாந்தரத்தில் ஆகாரின் கண்களை திறந்து பிள்ளைக்கு தண்ணீரை குடிக்க கொடுத்தவர் தாகமாக இருக்கிறேன் என்கிறார். தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினவர் தாகமாக இருக்கிறேன் என்கிறார். கடல் மீது நடந்தவர் தாகமாக இருக்கிறேன் என்கிறார். நான் கொடுக்கும் தண்ணீர் நீ குடித்தால் இனி ஒரு காலமும் உனக்கு தாகம் உண்டாகாது என்று சொன்னவர் தாகமாக இருக்கிறேன் என்கிறார். கடைசியாக சிலுவையில அவர் சொன்ன 5வது வார்த்தை நான் தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு தெரியப்படுத்துறாரு. உண்மையிலே ஏசப்பா கேட்டது தண்ணீரின் தாகமா? கண்டிப்பா கிடையாது. ஆத்மா தாகத்தை தான் அவர் இதுல மென்ஷன் பண்ணியிருக்கிறார். ஆத்மா தாகம், ஆத்மா நேசரின் ஆத்மா தாகம். என்ஜிபிஎச் பிள்ளைகள் எல்லாருமே இந்த தாகத்தை தீர்த்து வைக்கணும். தேவ ஆவியானவர் விருப்பப்படுறாரு. இதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கு. பரலோகத்துக்கு நம்ம போகும் பொழுது நம்மளுடைய ஆத்மா, நம்ம சம்பாதித்த ஆத்மா மட்டும்தான் போகும். அதுல ஆல்ரெடி நம்ம பிள்ளைகள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க இந்த தருணத்துல இருக்கிறவங்கள ஒரு சிலர் எல்லாருமே தாகம் ஜனங்களை ஆத்மா ஆதாயம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நம்ம லட்சுமி ஆகட்டும், கிளான் லட்சுமி ஆகட்டும். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒவ்வொருத்தரும் பேரா சொல்லிட்டே போக முடியாது. எல்லாருமே உங்களோட வேலைகளை நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க. தொடர்ந்து நீங்க பண்ணுங்க. ஏன்னா ஏசப்பா இன்னும் தாகமாக இருக்கிறார். அந்த தாகத்தை தீர்த்து வைக்க வேண்டும்ன்றதுதான் நம்மளோட விருப்பமாக, அவரோட விருப்பமாக இருக்கு. நமக்கு கொடுத்திருக்கிற கடமை. ஹல்லேலூயா. 6வது வார்த்தை யோவான் 19ஆம் அதிகாரத்துல 30ஆம் வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். 7வது வார்த்தை லூக்கா 23ஆம் அதிகாரத்துல 46ஆம் வசனம். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஹல்லேலூயா. இந்த காரியம் பண்றதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுனாக்கா, ஒரு ஏறக்குறைய ஒரு நூன் டைம், மத்தியான வேலை. மத்தேயு 27ஆம் அதிகாரத்துல 45-46 வசனம். மேத்யூ 27:45-46. 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9 மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஏசப்பா அந்த தருணத்துல அவர் இந்த வார்த்தை சொல்றதுக்குள்ளும் ஏறக்குறைய அது ரஃப்லி நூன் டைம், 12லிருந்து 3 மணி, 3 மணி நேரம் அவரை சுத்திலும் காரிருள் மூடி இருந்தது.
அப்படின்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். எல்லாம் நோட் பண்ணிக்கங்க, வசனங்களை நோட் பண்ணிக்கங்க. வீட்டுக்கு போய் மறுபடியும் அது பாருங்க, ரெஃபர் பண்ணி உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். மார்க் 15:25 நேரத்துல, அந்த டைம்ல மார்க் 15:25 சிலுவையில் அறைந்த போது 3ஆம் மணி வேளையா இருந்தது. அதாவது 12லிருந்து 3 மணி, அந்த 3 அவர் அந்த அளவுக்கு அவருக்கு சுத்தி காரிருள் மூடி இருந்தது. அதாவது டார்க்னஸ், ஃபுல்லா கார் மேகம் மூடி இருக்கு. மத்தேயு 27:45 காரிருள் மூடி இருந்ததுன்னு தெரியப்படுத்தியிருக்கு அந்த வசனத்துல. லூக்கா 23 44:45 காரிருள் மூடி இருந்ததுன்னு தெரியப்படுத்தி இருக்கு. மார்க் 15 33 அவர் சிலுவையில தொங்குன தருணம் 3 மணி நேரம் காரிருள் மூடி இருந்ததுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு புனித வெள்ளி. இந்த புனித வெள்ளி அன்று மார்னிங் 9 மணிக்கு தான், அதாவது ஏசப்பாவே ஒரு ஹிஸ்டரி, அவரோட பிறப்புல இருந்து தான் கேலண்டரே உருவாகுது. குட் ஃப்ரைடே அன்னைக்கு மார்னிங் 9 மணிக்கு தான் அவரோட சிலுவை மரணம் டிக்ளேர் ஆகுது பிலாத்து கிட்ட இருந்து. அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுனாக்கா, ஜான் 19 2-5, யோவான் 19:2-5 போர் சேவகர் முள்களினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி, அதாவது பர்பிள் கலர்ல, ராயல் பர்பிள், அவருக்கு இந்த மாதிரி கலர்ல ராயல் பர்பிள்ல அந்த உடையை உடுத்தி அவரை கொண்டு வராங்க. 3ஆம் வசனம், யூதர்களுடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். பிலாத்து மறுபடியும் வெளியே வந்து, நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று நீங்கள் அறியும்படிக்கு இதோ உங்களிடத்தில் இவனை வெளியே கொண்டு வருகிறேன் என்றான். முள்முடியையும் சிவப்பு அங்கியையும் தரித்தவராய் வெளியே வந்தார். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இதோ இந்த மனுஷன் என்றார். அந்த பர்பிள் ட்ரெஸ் போட்டு, பர்பிள் ரோப் அது போட்டு கொண்டு வராங்க அவரு. இந்த நாள் எப்படிப்பட்ட ஒரு நாள்னாக்கா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாள் தான், ஏப்ரல் 3ஆம் தேதி தான் அவரோட மரணம், குரூசிஃபைட் ஆகிறாரு. AD 33 கான்ஸ்டன்டைன் என்ற ஒரு மன்னன், அவர் மூலமா தான் இந்த ஹிஸ்டரி தொடங்குது. அவர் தான் ஏசப்பாவே ஒரு சரித்திரம், ஹிஸ்டரி. ஸோ அந்த நாள் போடுமா அந்த பிக்சர். AD 33 ஏப்ரல் 3ஆம் தேதி. ஏன் இந்த நாளை நம்ம மறுபடியும் நினைவு கொண்டு வரோம்னா, 2000 வருஷத்துக்கு அப்புறம் இந்த நாள் வந்திருக்கு. அவரோட வருகை ரொம்ப சமீபமாக இருக்கு. அதனால எல்லாருமே ஆயத்தமாக இருங்க, அலட்சியமாக இருக்காதீங்க. நம்ம ஆயத்தமாக இருந்தா மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்படுதல்ல வர முடியும். ஹல்லேலூயா. மத்தேயு 27:45 வசனம். அந்த வசனத்தின்படி கார் இருள் மூடி இருந்தது, கார் மேகம். முக்கியமான காரியங்களிலே, முக்கியமான சூழ்நிலைகள் வரும் பொழுது இறைவன் இறங்கிய நேரமெல்லாம் கார் இருள், கார் மேகம் இருந்தது. இறைவனோட திருப்பிரசன்னம் அந்த டார்க்னஸ் கிளவுட்ல இருக்கு. பழைய ஏற்பாடுல முக்கியமான நேரங்களில் அவர் வரும் பொழுது, அவரோட பிரசன்னம் வரும் பொழுது, ஒரு உடன்படிக்கை பண்றக்குள்ளோ கார் மேகம் மூடி இருந்ததுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு.
ஜெனசிஸ் ஆதியாகமும் 15 அதிகாரத்துல 12 வசனம் போடுமா. சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு ஐந்த நித்திரை வந்தது. திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. 17 வசனம். சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையையும் அந்த துண்டுகளின் நடுவே கடந்து போகிற அக்னி ஜுவாலையும் தோன்றின. இந்த காரிருள்ல ஒரு உடன்படிக்கை ஆபிரகாம் கிட்ட பிதா செய்கிறார். அப்படி என்ன அவர் செய்யறாருனாக்கா, ஆபிரகாமுக்கு ஒரு தேசத்தை கொடுக்க பிதா திட்டம் போடுறாரு. ஆபிரகாம் இறைவனுக்கு ஒரு தேசத்தை முழுவதும் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து ஒரு உடன்படிக்கையை இந்த காரிருள்ல பண்றாரு. இறைவனோட குரல் கேட்கிறாரு. ஆபிரகாம் அக்னி ஜுவாலையில பத்தி எரிகிற அந்த அக்னியில நடுவில ஆபிரகாம் இறைவனோட குரல் கேட்கிறாரு. ஆபிரகாமே, இன்று இந்த காரிருள்ல பற்றி எரிகிற அக்னி ஜுவாலையிலிருந்து நான் உன்னோட கூட ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறேன். இந்த தேசம் முழுவதும் நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு உடன்படிக்கையை காரிருள்ல பண்றார். அடுத்ததாக இன்னொரு தேவ மனிதனுக்கும் காரிருள்ல ஒரு உடன்படிக்கை பண்றாரு. ஜெனசிஸ் ஆதியாகமும் 28 அதிகாரத்துல 11-19 அங்கே ஆபிரகாம் வழியில் வந்த யாக்கோபு மனம் வெறுத்து காரிருள்ல படுத்து கொண்டிருந்திருக்கிறாரு. இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க வசனங்களை. அந்த காரம் அந்த இடத்துல மூடி இருந்தது. அங்கே ஒரு சொப்பனத்தை காண்கிறான், ஒரு ட்ரீமை காண்கிறான். இறைவன் அவனுக்கு முன்பதாக தோன்றுகிறார். யாக்கோபே, பயப்படாதே, இந்த தேசம் முழுவதும் நான் உனக்கு கொடுக்கிறேன். ஆபிரகாமுக்கு கொடுத்தது போல, ஈசாக்குக்கு கொடுத்தது போல இந்த தேசம் மறுபடியும் நான் உனக்கே கொடுக்கிறேன்னு சொல்லி யாக்கோபுக்கு காரிருள்ல இந்த உடன்படிக்கை பண்ணி அந்த தேசத்தை கொடுக்கிறாரு. இன்னொரு தேவ மனிதனுக்கும் காரிருள்ல ஒரு உடன்படிக்கை பண்றாரு. வேத வசனங்கள் வாசிக்கும் போது காரிருள்ல தான் இறைவனோட பிரசன்னம் சுற்றி காட்டுகிறது. இறைவன் கொடுத்திருக்க கான்வென்ட் உடன்படிக்கையும் காரிருள்ல தான் அவர் செய்திருக்கிறார். யாத்ராகமும் எக்ஸோடஸ் 19 அதிகாரத்துல 14-19 நோட் பண்ணிக்கங்க. சீனாய் மலை மீது மோசே கண்களுக்கு முன்பதாக லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக இறைவன் இறங்கினார் மோசேக்கு 10 கட்டளைகள் கொடுப்பதற்காக. அப்பொழுது அந்த மவுண்டன்ல காரிருள் மூடி இருந்தது அப்படின்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். உபாகமும் டியூட்டார்னமி 5:22 டிஸ்பிளே போடுமா. டியூட்டார்னமி உபாகமும் 5:22. அந்த இடம் காரிருளினால் நிறைந்திருந்தது. ஒரு பக்கம் அக்னி பத்தி எரிகிறது. அந்த அக்னி ஜுவாலையிலும் நீங்காத ஒரு காரிருள் உண்டாயிருந்தது. அந்த இடத்துல தான் இந்த 10 கட்டளையை மோசேக்கு தேவன் கொடுக்கிறார். 10 கட்டளை தெரியல எல்லாருக்குமே, அது கொடுக்கிறார். காரிருள்ல தான் கொடுக்கிறார். இன்னொரு தேவ மனிதன் பக்தன் 1 ராஜாக்கள் 8 அதிகாரத்துல 10-13 சாலமோன் பத்தி தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. அப்பொழுது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறதற்கு நிற்கக்கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. அப்பொழுது சாலமோன், காரிருளிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார் என்றும், தேவரீர் வாசம் பண்ண கட்டினேன் என்று, தேவரீர் வாசம் பண்ண தக்க வீடு நீர் என்றென்றைக்கும் தங்க தக்க நிலையான ஸ்தானமும் ஆகிய ஆலயத்தை உமக்கு கட்டினேன் என்று சொல்லி
ராஜா முகம் திரும்பி இஸ்ரவேல் சபையெல்லாம் ஆசீர்வதித்தான். இஸ்ரவேல் சபையார் எல்லோரும் நின்றார்கள். அப்படின்னு காரிருள்ல தேவன் பிரசன்னமாயி சாலமோன் கிட்ட ஒரு கான்வர்சேஷன் பாருங்க. சாலமோன் இறைவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டிடுறாரு. இறைவனே, நான் ஆலயத்தை கட்டியாச்சு, நீங்க வாங்க இன்வைட் பண்றாரு. சாலமோன் இஸ் இன்வைட்டிங் காட், இன்வைட் பண்றாரு. அப்ப இறைவன் சொல்றாரு, கண்டிப்பா நான் வருவேன், ஆனா என்னோட பிரசன்னம் காரிருள்ல இருக்கும், நான் வருவேன் தெரியப்படுத்துறாரு. ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்ய முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு டார்க்காக இருந்தது. சாலமோன் சொல்றாரு, காரிருள்ல வாசம் பண்ணுகிற தேவன் அதுல வந்திருக்கிறார், எனக்கு சொல்லி இருக்கிறார், அவர் தான் இவருன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்றாரு. காரிருள்ல அவரோட பிரசன்னம் கார் மேகத்துல மூடி இருக்கு, இறைவன் வந்தாச்சுன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆசாரியர்கள் பண்ணா என்ன பண்ண கட்டின இறைவனே வந்துட்டாரு. அவங்க போயிடுறாங்க, ஓடிடுறாங்க. ஏன்னா முடியல அவங்களுக்கு, ஆலயத்துல இது பண்ண முடியல, அவங்களுக்கு ஊழியம் பண்ண முடியல, இருட்டாயிடுச்சு. ஆனா இறைவன் இறங்கிட்டார். நமக்கு தேவை இறைவனோட பிரசன்னம் தான். ஹல்லேலூயா. முக்கியமான காரியங்களில், முக்கியமான நேரங்களில் இறைவன் இறங்கிய நேரமெல்லாம் காரிருள். அதுல தான் அவர் உடன்படிக்கை பண்ணாரு. கடைசியாக புதிய ஏற்பாட்டுல யோவான் 8ஆம் அதிகாரத்துல 29வது வசனம், இந்த இடத்துல ஏசப்பா சொல்றாரு, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுது செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை அப்படின்னு ஏசப்பா சொல்றார். கேக்குதுங்களா? எல்லாருக்கும் கேட்டுதுங்களா? இயேசு தேவனுக்கு பிரியமானவைகளை செய்து வந்ததுனால இறைவனுடைய குமாரனாகிய இயேசுவை இறைவன் அவர் தனியாகவே இருக்க விடல, கூடவே இருந்திருக்கிறார். தேவனோட கூடவே இருந்ததுனால சிலுவையில் அவர் தொங்கும் காட்சிக்கு வந்துடுங்க. அந்த தொங்கும் பொழுது அவர் இறைவன் அதே இறைவன் இறங்கி வராரு. மிகவும் சமீபமாக நின்று கொண்டிருக்கிறார். சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கிற தருணத்தில் ஏறக்குறைய 3 மணி நேரம் நின்று கொண்டிருக்கிறார். காரிருள் சுத்தி மூடி இருந்தது. காரிருள் வாசம் பண்ணுகிற தேவன் அங்கே இறங்கி இருக்கிறாரு. ஏசப்பா சுத்திலும் அவர் சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறாரு. ஏசப்பா சுத்திலும் கார் மேகம், காரிருள் மூடி இருந்தது. இட் இஸ் கவர்ட், ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்டாக இருந்தது. அவரை தனியாக இருக்க விடவே இல்லை பிதா. அவரே சொல்றாரு, ஏசப்பாவே சொல்றாரு, என்னை தனியாக அவர் இருக்க விடவே இல்லை. ஏன்னா அவருக்கு அறிமுகமான அவரோட தாயாகட்டும், சில ஸ்திரீகள் ஆகட்டும், சீஷர்கள் ஆகட்டும், தனக்கு பிரியமா இருந்த யோவான் சீடன் ஆகட்டும், லூக்கா 23:47 வசனத்தின்படி இயேசு விட்டு புறப்படுறாங்க, போயிடுறாங்க, தூரமா போயிடுறாங்க. இனி ஏசப்பாக்கு ஒரே ஒரு ஆறுதல் இறைவன் மட்டும்தான், அந்த காரிருள் வாசம் பண்ணுகிற தேவன் மட்டும்தான். 3 மணி நேரம் தேவன் அந்த காரிருள்ல ஏசப்பாவை சூழ்ந்து இருந்தார். 12 3 மணி 3 PM வரைக்கும் சூழ்ந்து இருந்தார். வேதனையில துடிக்கும் தன் மகனுக்கு ஆறுதல் அளிக்க இறைவன் நின்று கொண்டிருந்தார். அந்த காரிருள்ல மேகத்துல இறைவன் நின்று கொண்டிருந்தார். இதுல என்னன்னாக்கா, நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ்ல ஆபிரஹாமுக்கு, மோசஸ்க்கு, யாக்கோபுக்கு, சாலமோனுக்கு எல்லாருக்குமே காரிருள்ல ஒரு உடன்படிக்கை பிதா பண்றாரு. ஆனா இதுல ட்விஸ்ட் என்னன்னாக்கா, ஏசப்பா பிதாவுக்கிட்ட ஒரு உடன்படிக்கை பண்றாரு நமக்காக. அவர் செய்த அந்த உடன்படிக்கை என்ன? சிலுவையில் இயேசு செய்த உடன்படிக்கை என்ன? ஹெப்ரேயர்கள் நிறுவனம் 10ஆம் அதிகாரத்துல, ஹெப்ரூஸ் 10ஆம் அதிகாரத்துல 9-10, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலை நிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். அதாவது அவர் மரணம் ஆல்ரெடி பிளான்ட் பை காட். அவர் மரணம் அடைந்தா மட்டும்தான் 2வது வருகை நிலைத்து நிற்க முடியும்.
10ஆம் வசனம், இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பலி மூலமா அவர் சிந்தின ரத்தம்னாலதான் நம்ம பரிசுத்தமாக முடியுமே தவிர வேற வழியே கிடையாது. இதுதான் அவர் செய்த உடன்படிக்கை. ஹெப்ரேயர்கள் நிறுவனம் 1ஆம் அதிகாரத்துல 2-4, இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார், இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். அதாவது பிதா நியமிக்கிறாரு. இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் ஸ்வரூபமாய் இருந்து சர்வத்துக்கும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். அவர் தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவர் ஆனார். ஹல்லேலூயா. அவர் எந்த தருணத்துல அந்த 2வது வார்த்தை சொன்னாரோ, இன்றைக்கு கல்லனுக்கு, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய் என்று சொன்ன கையோடு அவரோட 3 மணி நேரத்துல அவரோட உயிர் பிறந்த தருணமே அவர் போயிட்டாரு. இந்த ஸ்தானத்தை வந்தாச்சு அவருக்கு. ஹல்லேலூயா. இப்போ இந்த தருணத்துல அவரோட சரீரம் அநாத போல தொங்கிட்டு இருக்கு. ஆனா அந்த உயிர் இல்ல, மேல போயிடுச்சு. ஹல்லேலூயா. அவர் செய்த உடன்படிக்கை ஆதார வசனம் கலாத்தியன் 1:4. அவர் நம்ம இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவருக்கே என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்மளோட பாவங்கள் மட்டும் கிடையாது, அவர் சாபங்களையும் நீக்க வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடுல நியாய பிரமாணத்துல தூக்கு போட்ட அத்தனை பேரும் சபிக்கப்பட்டவர்கள். அந்த நிலமும் சபிக்கப்பட்டதாக மாறிடும். டியூட்டானமி உபாகமும் 22-23, டியூட்டானமி 21 சாப்டர்ல 22-23, கொலை செய்யப்பட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்தில தூக்கு போடுவாயானால், அதாவது ஹேங் பண்றது, தூக்கு போடுவாயானால் இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது. அந்நாளிலே தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக. இந்த காரியத்தையும் ஏசப்பா இந்த நாள்ல புனித வெள்ளி அன்று அந்த சாபத்தை நீக்கிறார் பாருங்க. He redeems. இந்த தீட்டுல இருந்து நீக்கிறாரு. கலாத்தியன் 3:13, கலாத்தியன் 3:13, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அந்த நியாயப்பிரமாணத்துல சொன்ன டியூட்டானமி 22-23, அந்த விஷயத்திலையும் இயேசப்பா வந்து இந்த சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கும் நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். சோ அவர் வந்து பாவத்தை மட்டும் இல்லை, சாபத்தையும் தன் மேல போட்டுக்கிறார், சுமக்கிறார். மரத்துல தொங்கப்பட்ட அத்தனை பேரும் சபிக்கப்பட்டவர்கள், தூக்கு போட்ட அத்தனை பேரும் சபிக்கப்பட்டவர்கள். ஒவ்வொரு மனிதனுடைய சாபம்
இயேசு மீது இறங்கியது அந்த தருணம். அந்த 3 மணி நேரம் அவர் சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறக்குள்ளோ காரிருள் மூடி இருக்குது. இறைவனோட திருப்பிரசன்னம் அங்க நிரம்பி இருக்குது. இயேசு மீது இயேசு மீது அந்த சாபமெல்லாம் இறங்க ஆரம்பிக்குது. அவர் தாமே சாபமானார். ஒவ்வொரு ஆணோட சாபம், ஒவ்வொரு பெண்ணோட சாபம், men and women எல்லாரோடைய சாபம் இயேசு மீது இறங்கி வந்தது. 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் மாக்கினார். சோ ஏசப்பா அந்த காரிருள்ல ஏசப்பா நிக்கிறாரு. எல்லாரோட பாவங்கள் சாபங்கள் அவன் மேல வர ஆரம்பிக்குது. நமக்காக பாவமே செய்யாத நபர், பாவமே அறியாத அவர் பாவமாக்கப்பட்டார். ஒவ்வொரு மனிதர்களுடைய பாவம் அவர் மேல சுமக்கப்பட்டது. அவர் சுமந்தார், வைக்கப்பட்டது எல்லாமே அவர் சுமக்கிறார். யோவான் 1:29 படி உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாரு. அவர் தான் இப்ப சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறாரு. சிலுவையில் அவர் தொங்கும் பொழுது ஒவ்வொருடைய பாவம், ஒவ்வொருவரோட மீறுதல்கள் எல்லாமே அவர் மேல வைக்கப்பட்டதுனால அவர் துடிக்கிறார், தடுமாறுகிறார். எந்த நேரத்துல இயேசு மீது உலகத்தின் பாவங்கள் வைக்கப்பட்டதோ, இப்ப 1 by 1 ஒவ்வொரு பாவம் தான் வைக்கப்பட்டு இருக்கு. எந்த நேரத்தில் உலகத்தின் பாவங்கள் 1 யோவான் 2:2 1 John 2:2 பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே, நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார். எந்த நேரத்துல உலகத்தில் உள்ள அத்தனை பாவங்கள் அவர் மேல வைக்கப்பட்டதோ இறைவனோட திரு பிரசன்னம் அவரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்குது. காரணம், பாவம் இல்லாத பரிசுத்தமான தேவனுக்கும் பாவத்துக்கும் சம்பந்தமே இல்லை. தன்னோட ஒரே பேரான குமாரன் மேல அத்தனை பாவங்கள் இப்ப வைக்கப்பட்டிருக்கு. பிதா பரிசுத்தர், பாவத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் சம்பந்தமே இல்லை. தேவன் பரிசுத்தர். 1 பீட்டர் 1 பீட்டர் 1 அதிகாரத்துல 14-16 நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினால கொண்டிருந்த இச்சைகளின் படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறதை போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஹெபிரேயர்கள் நிறுவனம் 12:14 யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே அப்படின்னு சொன்னதுனால இந்த இடத்துல அந்த தருணத்துல 12 மணிலிருந்து 3 மணி அந்த நேரம் முழுவதும் காரிருள்ல ஒவ்வொரு பாவங்கள் சிலுவநாதனுக்கு வைக்கப்பட்டு இருக்கு. பாவமே செய்யாத இயேசு முழுவதும் பாவமாக்கப்பட்டார். 1 பீட்டர் 2:24 நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்து இருக்கும் படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். பாவங்கள் சாபங்கள் மட்டும் இல்லை, நோய்களும் அவர் மூலமா, அந்த தழும்புகள் மூலமா நம்ம குணமாகிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்கள் அவர் மீது வைக்கப்பட்டது. ஒவ்வொரு மனிதர்களுடைய மீறுதல்கள் அவர் மேல வைக்கப்பட்டது. ஒவ்வொரு மனிதர்களுடைய சாபங்கள் அவர் மேல வைக்கப்பட்டது. அவர் துடிக்கிறார், தடுமாறுகிறார், வேதனையில கதறி அழுகிறார். தேவனுடைய பிரசன்னம் காரிருள்ல மூடி இருக்கிறது.
அவரை விட்டு விலகாம இருந்த அந்த தேவன் இப்ப விலகி போற தருணம் வந்தது. இப்போ பிதா ஏசப்பா கிட்ட ஒரு கமெண்ட் பண்றாரு, ஒரு உடன்படிக்கை பண்றாரு. தேவன் மனிதனோட ஒரு உடன்படிக்கையை பண்ணினார். ஏசப்பா தொங்கிட்டு இருக்கிறாரு, பிதா காரிருள்ள இருக்கிறாரு, ஜனங்க நம்ம எல்லாருமே இருக்கிறோம். பிதா மனிதர்களுக்கு ஒரு உடன்படிக்கை பண்றாரு இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இதை ஏசப்பா பார்த்துட்டு இருக்கிறாரு. பிதா சொல்றாரு, மனிதனோட ஒரு உடன்படிக்கை காரிருள்ள பண்றாரு பாருங்க. மனிதனோட ஒரு உடன்படிக்கை பண்ண போகிறேன். இப்போ என் மகனோடைய பலியை பார்த்தேன், தியாக பலியை பார்த்தேன், எந்த பாவத்தையும் மன்னிக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு உடன்படிக்கை பண்றாரு. நான் இந்த உடன்படிக்கையை மனிதர்களோடைய செய்கிறேன் அப்படின்னு தெரியப்படுத்துறாரு இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஏசப்பா பார்த்து சொல்றாரு, பிதா, எவன் ஒருவன் இயேசு உனக்காகவே மரித்தார் என்று நம்புகிறானோ, எவன் ஒருவன் இயேசு உனக்காக தான் மரித்தார் என்று நம்புகிறானோ அவனுடைய பாவங்களை நான் மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு தெரியப்படுத்துறாரு. ஹெப்ரேயர்கள் நிறுவனம் ஹெப்ரூஸ் 8ஆம் அதிகாரத்துல 10-12 நோட் பண்ணிக்கங்க. அதுல 12ஆம் வசனம் டிஸ்பிளே போடுமா. என்ன உடன்படிக்கை பண்றாரு மனிதர்கள்கிட்ட? பிதா என்ன உடன்படிக்கை பண்றாரு? இயேசுவை முன்னுக்கு வைத்து அந்த காரிருள்ள அவர் செய்த உடன்படிக்கை. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப நம்ம எல்லாரும் கிருபையின் பிரமாணத்துல இருக்கிறோம். இந்த உடன்படிக்கையை நடந்த பிறகு அவரோட ரத்தம் ரொம்ப ப்ரெஷஸ் ஆயிடுது பிதாவுக்கு. நிறைய பேர் ஹைப்பர் கிரேஸ்ல போயிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவுதான் பாவம் செஞ்சாலும் நம்ம மன்னிப்பு கேட்டா ஏசப்பா மன்னிச்சிடுவாருன்னு. அவர் நீதி செய்யற தேவன். ஏசப்பா தன்னோட பிதாவுக்கு ஒரே பேரான குமாரன் பிதாவுக்கு கீழ்ப்படித்திருந்தாரு. இந்த கவுனன்ட் வருதுன்னு ஏசப்பாக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால நியாய பிரமாணத்தை எவ்வளவு ஸ்ட்ராங்காக அவர் ஃபாலோ பண்றாருன்றது நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல எல்லா பாவங்கள் அவர் மேல வைக்கப்பட்டதுனால பிதா சொல்றாரு, நான் எந்த பாவத்தையும் மனிதர்களோட பாவத்தை நான் மன்னித்து நான் மறப்பேன். ஆனால் பாவம் நிறைந்த என்னோட குமாரனுடைய முகத்தை என்னால பார்க்க முடியல. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாவமாக்கப்பட்டார். தன்னுடைய ஒரே பேரான குமாரனுடைய முகத்தை பார்க்க முடியாம முகத்தை மூடி அப்படியே பரலோகத்துக்கு சென்றார். காரிருள் விலகியதை அதை பார்க்கிறார் ஏசப்பா. தன்னை விட்டு பிரிந்ததை கண்டு தனக்கு ஆறுதல் தந்து கொண்டிருந்த தன்னுடைய பரம பிதாவை இயேசு உற்று நோக்கினார். அந்த நேரத்துல தான் இந்த 4வது வார்த்தையை சொல்றார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு தெரியப்படுத்துறார். மிகவும் கலங்கலான வார்த்தை இது. இந்த வார்த்தையை இந்த கவுனன்ட், இந்த உடன்படிக்கை எதுக்குன்றது இப்ப உங்களுக்கு தெரிய வந்திருக்கு. ஏசப்பா எந்த காரணத்துக்காக உடன்படிக்கை பிதா கிட்ட பண்றாரு, பிதா எந்த நோக்கத்துக்காக மனிதர்கள் வைத்து ஒரு உடன்படிக்கை பண்றாருன்றது அது நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருமே ரட்சிக்கிறதுக்காக தான் அவர் வந்திருக்கிறார். பாவ சாபங்களை மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு பலியை கொடுத்திருக்கிறார், ரத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அப்படி கதறி சொல்ற அந்த வார்த்தை, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்ற ஒரு வார்த்தை ரொம்ப கடினமான ஒரு வசனம். இது அண்ட சராசரங்களை படைத்த தேவன், சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற தேவன், நட்சத்திரங்களை பேர் சொல்லி அளிப்பவர் அவர், இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், ஒன்றுமில்லாமல் இருந்து சகலத்தையும் படைத்தவர், கடலின் அலைகள் மேலே நடந்தவர்,
தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினவர், காற்றையும் கடலையும் அதட்டினவர் இப்பொழுது தவித்து கதறுகிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்னு. இந்த வார்த்தை 1000 வருஷத்துக்கு முன்னாடியே சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறாரு. தாவீதுன்ற ஒரு மன்னனுக்கு தேவ ஆவியானவர் ஆவியை ஊற்றி அது தீர்க்க தரிசனமாக அவருக்கு எல்லா விஷயங்கள் சங்கீதம் 22 அதிகாரத்துல எழுதி வைத்திருக்கிறார். சங்கீதம் 22 1 வசனத்தை டிஸ்பிளே போடுமா. இந்த வார்த்தையில அவர் சொல்ல வந்தது, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டேன். அதோட விளக்கம் இதுல இருக்கு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சிடுறாரு தாவீது, தீர்க்க தரிசனமாக எழுதி வைக்கிறாரு. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறீர் சொல்றாரா? காரணம், உலகத்தின் பாவம் அவர் மேல வைக்கப்பட்டதுனால அவர் ஹோலி காட், தூரமா நிற்கிறார். சங்கீதம் 22 அதிகாரம் முழுவதும் நீங்க வீட்டுல போய் வாசிங்க. கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டது எப்படி 1000 வருஷத்துக்கு முன்னாடி தேவனுடைய மனுஷனான தாவீது எழுதி வைத்திருக்கிறார். அவருடைய அவர் தேவனுடைய பசுத்த ஆவினாலதான் நிரம்பி இதை எழுதி வச்சிருக்கிறாரு. ஏசப்பா சிலுவையில எப்படி தொங்க போறாரு, என்ன நடக்கும், அவர் எப்படி புலம்புவாரு, எப்படி மற்றவர்கள் அவரை பரிகாசம் செய்வார்கள், எப்படி தேவன் மீது அந்த ஜனங்க சொல்வாங்க, இவன் தேவன் மீது நம்பிக்கையா இருந்தானே, இப்பொழுது அந்த தேவன் காப்பாத்துட்டோம், இவனை விடுவிக்கிட்டோம், அவன் இவன் தான் பேசுவாங்க. மற்றவர்களை ரட்சித்தானே, தன்னைத்தானே ரட்சிக்க கொள்ள முடியவில்லையா, திராணி இல்லையா, எப்படி கேலி பேசுவார்கள், எப்படி உடைகளை கலட்டி விடுவார்கள், எப்படி எலும்பு தோலுமாக அவர் தொங்குவார் அப்படின்றதெல்லாம் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த சங்கீதம் 22 எழுதி வச்சிடுறாரு. ஏசு கிறிஸ்து சிலுவையில அதே மாதிரி இப்போ இந்த தருணத்துல தொங்கிட்டு இருக்கிறாரு. அதே வார்த்தை தான் பேசுறாரு. ஏன்னா தீர்க்க தரிசனம் நிறைவேற்றதுக்கு தான் அவர் வந்திருக்கிறார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்னு தெரியப்படுத்துறாரு. காரணம், இந்த யூதர்கள், மதவெறி பிடிச்ச அந்த யூதர்கள் அறிந்து கொள்வதற்காக தாவீது தீர்க்கதரிசி கூறிய மேசியா இவர்தான் என்று, இவர்தான் தேவகுமார் என்று, இவர்தான் மீட்பர் என்பதற்காக அவருக்கு அறிந்து கொள்வதற்காக, அதாவது யூதர்கள் அறிந்து கொள்வதற்காக ஒரு அடையாளமாக வேத வசனம் நிறைவேறும் வசனம் என்பதை நிரூபிப்பதற்காக அந்த வார்த்தைகளை கல்வாரி சிலுவையில கூறுகிறார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர், அந்த வார்த்தை கூறுகிறார். மத்தேயு 24 அதிகாரத்துல 35 வசனத்தின்படி, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளும் ஒளிந்து போவதில்லை என்று அவர் தெரியப்படுத்தியிருக்கிறார். இப்ப இந்த கான்வென்ட்ல ஏசப்பா ரொம்பவே அவர் உயிரோட இருக்கிறவங்களவே ஸ்ட்ராங்கா பண்ணிடுறார் அந்த வார்த்தைகளை. தீர்க்க தரிசனமாகிலும் வேத வசனங்களாகிலும் அழித்து போட நான் வரவில்லைன்னு தெரியப்படுத்துறார் இல்லையமா. மத்தேயு 5 அதிகாரத்துல 17-18 நினைக்கிறேன். எஸ், 17-18 நியாயப்பிரமாணத்தை யானாலும் தீர்க்க தரிசனங்களை யானாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதிருங்கள், அழிக்கிறதுக்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாதே என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு தெரியப்படுத்துறாரு. ஸோ அப்போ எந்த அளவுக்கு தேவன் இந்த கான்வென்ட்டை பண்ணியிருப்பார் ஜனங்களுக்கு. ஹல்லேலூயா. சங்கீதம் 22 சொல்லப்பட்டவர் நான் தான் என்று ஜனங்கள் திட்டமாக தெளிவாக அறிந்து கொள்வதற்காகத்தான் அந்த வார்த்தையை சிலுவையில தொங்குறக்குள்ளும் அந்த வார்த்தையை தெரியப்படுத்துறாரு. உலகில் மனிதர்களுடைய வார்த்தைகள் மறைந்து போகும், ஆனா தேவனுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் மாறி போகாது. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறாரு, அந்த ரத்தத்தை வழியை வைத்திருக்கிறார்.
அந்த ரத்தத்தினால இன்னைக்கு நம்ம வந்து கழுவப்பட்டு, யாரெல்லாம் லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளாதுங்கோ, அக்செப்ட் பண்ணிக்கங்க. முழுமையா இருதயத்துல அவரை ஏற்றுக்கொண்டு அவரோட கிட்ட பாவ அறிக்கை பண்ணி நம்ம மனத்திருந்தலாகி அவர் ரத்தத்துல கழுவப்பட்ட பிறகு புது சிருஷ்டியாக மாறிடும். எல்லா பாவங்கள் மன்னிக்கப்படும், மறுபடியும் பாவம் செய்யக்கூடாது. இதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். சோ அப்படி இருக்கிறக்குள்ளும் சோ அந்த மாதிரி நம்ம கழுவப்பட்ட பிறகு நம்ம பரிசுத்தம் ஆயிடுவோம். ஏசப்பாக்கு என்னென்னலாம் வரங்கள் கொடுத்திருந்தாரோ பிதா அத்தனையும் கொடுக்கப்படும். 9 வரங்களை கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. முக்கியமாக ஞான வரங்கள், ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனத்தை எல்லோருமே இந்த நாள்ல நாடனும் தேவ ஆவியானவர் விருப்பப்படுறார். இந்த வரங்கள் வந்து ஒரு எக்ஸ்ரே போன்றது. இட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட், சூப்பர் நேச்சுரல் கிஃப்ட்னு வாங்க. பழைய காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஒரு மனிதர்களை பார்த்த கையோடும் அவங்களோட பாஸ்ட் என்ன, பிரசன்ட் என்ன, ஃபியூச்சர் என்னன்னு தெரியப்படுத்தான் ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம். இறைவன் வந்து இந்த வசனம், இந்த வரத்தை கொடுத்துட்டாக்கா, இட் இஸ் சூப்பர் நேச்சுரல், சம்திங் வில் பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ். நம்ம ஆயிடுவோம். எல்லாமே நம்ம கண்ணில் பார்க்கறக்குள்ள அப்படியே எல்லாமே தெரியும். ஒரு அறைக்குள்ள உட்காந்தா எனக்கு எல்லாமே காமிச்சிடுவார். அது 70 வருஷம் ஆகட்டும், 50 வருஷம் ஆகட்டும், 20 வருஷம் ஆகட்டும், ஒரு நாளுக்கு முன்னாடி ஆகட்டும், எல்லாமே காமிச்சிடுவார். அப்படிப்பட்ட வரத்தை நம்ம நாடணும். அவர் கண்ணுக்கு மறைவானது ஒண்ணுமே கிடையாது. ஹெப்ரூஸ் 4:13, ஹெப்ரேயர்கள் நிறுவனம் 4:13, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கணக்கு அவர்கிட்ட தான் நம்ம கொடுக்கணும். சிலருக்கு தெரியப்படுத்துவேன், நான் இப்படி எல்லாம் நடந்திருக்குதுன்னு. செட்டில்மெண்ட் யார் பண்ண முடியும்? கண்டிப்பா நான் பண்ண முடியாது. கணக்கு வந்து அங்க கொடுக்கணும். நம்ம அந்த கணக்கு அங்க தீர்ந்தா தான் செட்டில்மெண்ட் கிளியர் ஆகும். ஹல்லேலூயா. அந்த காலத்துல வந்து டேனியல்கோ யோசேப்பு 2 பேரும் யங்ஸ்டர்ஸ், யூத்துங்க. அவங்க 2 பேருக்கும் இந்த வரங்கள்னால ஆண்டவர் நிரப்பி இருந்தாராம். அவர்கள் இருந்த அந்த தேசத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருந்தாராம் 2 பேரும். மலேசியா தேசத்துல எந்த நோக்கத்துக்காக என்னை இந்த இடத்துல வைத்திருக்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஆனா உங்களுக்கு எல்லாருக்குமே ஆசீர்வாதமாக இருக்கணும்ன்றதுக்காக தான் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா பிள்ளைகளும் சரி, ஒவ்வொரு ஊழியத்துக்கும் வந்து குறைகள் சொல்லாம ஊழியத்துல நம்ம எப்படி முன்னுக்கு வரணும், இந்த ஞான வரங்களையும் அறிவை உணர்த்து வசனங்களையும் நம்ம பெற்றுக்கொள்வதற்கு முன்னுக்கு வரணும். சபைக்குள்ள ஒரு ரோஜா முள்ளுகள் போல இருக்காம ஒவ்வொருத்தரும் ரோஜா மலர்கள் போல மாறணும்னு தேவ ஆவியானவர் விருப்பப்படுறார். ரோஜா மலர்களாக மாறணும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு கூட்ட ஜனத்தை கொண்டு வான்னு தெரியப்படுத்தினாரு. எல்லாம் எந்தெந்த இடம் இருக்குதோ அதுக்கு எல்லாமே நான் வந்து நுழைய ஆரம்பிச்சேன். அது மிஷனரி ஒர்க் ஆகட்டும், வெவ்வேறு கண்ட்ரீஸ்க்காகட்டும், டிவி சேனல்கள் ஆகட்டும், பெனியல் டிவி, லைவ் டிவி, ரேடியோஸ், ஃபேஸ்புக்கு, டிக்டாக், ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பு, வீடியோஸில், என் புக்ஸில் எல்லாமே. வேற ஏதாவது ஏரியா இருக்காப்பா நுழையலாம், அதுலேயே நுழைய முடியும். நிறைய பேர் கேட்கறது உண்டு, ஆண்டவர் உங்களுக்கு நல்லா தானே வைத்திருக்கிறாரு, அழகா வீட்டில் இருந்து நல்ல மாதிரி நீங்க இருக்கலாமே, எதுக்கு ஏன் இவ்வளோ சிரமம், ஏன் உபவாசம் இருந்து பிரார்த்தனை பண்ணி ஏன் நீங்க வந்து சிரமப்படுறீங்க அப்படின்னு கேட்கறதுக்குள்ளும், எனக்காக மரித்த அந்த தேவன், எனக்காக உயிர் கொடுத்த அந்த தேவன் முழுவதும் என் வாழ்க்கையை மாத்திட்டார். அதிகபட்சமா என்ஜிபிஎச் மினிஸ்ட்ரியில 90% புறஜாதிகள் தான் என்னோட ஊழியத்துல அனுபவிச்சிருக்கிறாங்க, பலன் அடைந்திருக்கிறாங்க. 10% தான் கிறிஸ்தவர்கள்.
90% கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. ஒவ்வொரு தடவை பண்ணி முடிக்கிறதுக்குள்ளும் உலக தரக்கூடாத ஒரு சமாதானம் என்னை அப்படி நிரப்பியது. என்ன போல தற்கொலை செய்து கொள்ள போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் போய் தெரியப்படுத்த வேண்டிய விஷயம் என்னன்னா, சிலுவையில அந்த தொங்கிட்டு இருக்கிற அந்த சிலுவை நாதனை பாருங்க. அவர் உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறார். அவரோட ரத்தம் இன்னும் ஈரமாக இருக்கு. உங்களை மகிழ்விக்க காத்துட்டு இருக்கிறார்ன்றது தெரியப்படுத்துறது மிக முக்கியமான ஒரு வேலையாக இருக்கு எனக்கு. ஹல்லேலூயா. ஏசாயா 53:4 படி, மெய்யாகவே அவர் நம்மளுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார். இந்த உலகம் துயர நிறைந்த உலகமாக இருக்கு. இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தது 33 வருஷம்தான். துக்கம் நிறைந்த ஒரு மனிதனாகத்தான் வாழ்ந்தார். ஏசாயா 53:3 படி துக்கம் நிறைந்த மனிதனாக தான் வாழ்ந்தார். இயேசு வெறும் பாவத்தை மாத்திரம் சுமந்து போக வரவில்லை, நம்மளுடைய பாடுகளையும் துக்கங்களையும் சுமந்து போகத்தான் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான பாடுகள் உண்டு, துக்கங்கள் உண்டு. அவங்க பாடுகள் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், கண்டிப்பா எனக்கு தெரியாது. ஆனா இயேசுவை நாடி வந்தா அவங்களோட பாடுகள் துக்கங்கள் அவர் கண்ணார பார்ப்பார், தீர்த்து வைப்பார். ஹல்லேலூயா. மத்தேயு 5:4 படி, இப்பொழுது துயரப்படுகிறவர்கள் நீங்கள் பாக்கியவான்கள், ஆறுதல் அடைவீர்கள். அன்னைக்கு சிலுவையில தொங்கிட்டு இருக்கிற சிலுவநாதனுக்கு 3 மணி நேரம் கார் இருள ஆறுதல் தான் கொடுத்துட்டு இருந்தார். அந்த ஆறுதல் நிரந்தரமாக கொடுக்கறதுக்கு ஏசப்பா வல்லவராக இருக்கிறார். வெறும் 3 மணி நேரம் கிடையாது, நிரந்தரமாக கிருபாதார பலியாக அவர் நமக்கு பலியானார் இந்த நாள்ல. ஹல்லேலூயா. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான பாடுகள், அது என்கிட்ட கொடுங்க. நீங்க பாரம் சுமக்காதீங்க, நான் சுமக்கிறேன். நீங்க லகுவாக இருங்க. அது எப்படிப்பட்ட பாடுகளாக இருக்கட்டும், வேலையாகட்டும், நோய் நொடிகளாகட்டும், அது என்ன மாதிரி கஷ்டமாகட்டும், திருமண பாக்கியமாகட்டும், குழந்தை பாக்கியமாகட்டும், வீடு பாக்கியமாகட்டும், லோன் விஷயமாகட்டும், பிசினஸ் தொழிலாகட்டும், என்ன மாதிரி விஷயமா இருந்தாலும் அதை ஏசப்பா கிட்ட இந்த நாள்ல சப்மிட் பண்ணுங்க. பாரத்தை அவர்தான் சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமந்து வந்திருக்கிறீங்களா, என்கிட்ட கொடுங்க, நான் உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறேன், இளைப்பாறுதல் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த நாள்ல ஏசாயா 49:14 சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார்கள். நம்ம ஏதாவது ஒன்று நடக்கலனாக்கா கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரு, கர்த்தர் என்னை மறந்துட்டார் சொல்லாதீங்க. ஒரு நாள் சொல்லாதீங்க. ஒரு நாள் அவன் விட மாட்டாரு. உலகத்தின் முடிவு பறிந்து நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு சொன்னாருமா, உன் கூட இருக்கிறார். ஒரு நாள் கைவிட மாட்டார். எப்படி இல்லையா? சகோதரி ராஜலட்சுமி என்கிட்ட போன வாரம் ஒரு பெர்மிஷன் கேட்டாங்க. பெர்மிஷனே கேட்க வேண்டியது இல்லை நீங்க. அதுக்கு எங்க வீட்டுக்குள்ள நான் ஜெப கூட்டத்தை நடத்தணும், ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை நான் தெரியப்படுத்தணும். நீங்க சொல்லுங்க, நான் அதுக்கு தகுதியா? ஏசப்பா கிட்ட கேட்டு சொல்லுங்க, நான் பண்ணலாமா அப்படின்னு சொன்னாங்க. தன்னுடைய கணவர் 4 மாசம் எந்த டைம்ல தான் அவங்க என்னோட தொடர்புல வராங்க 2022. அந்த நாள்ல இருந்து இந்நாள் வரைக்கும் அவங்க பரிசுத்தத்தை காத்து கொண்டு வந்து இருக்கிறாங்க. தன்னுடைய கணவருக்காகவே தன் வாழ்க்கையை ஒப்படைச்சிருக்கிறாங்க. பரிசுத்தம் உள்ளவர்கள் இறைவனோட ஊழியத்தை பரிசுத்தமா நீங்க செய்யலாமா? கேட்கவே வேண்டாம். அன்னைக்கு சொன்னதுதான், தாவீதை போல நீங்க ஆத்துமாங்களே கூட்டிட்டு வாங்க. தொடர்ந்து ஜெப கூட்டத்தை வீட்டுல நடத்துங்க. ஏசப்பா வீட்டுல தான் இருக்கிறாரு. அந்த வீடு தான் உங்களுக்கே சொந்தமா கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு குறைகள் மனசுல இருந்தா, சஞ்சலங்கள், சபலங்கள், ஏதோ ஒரு பாவங்கள் இருந்தா, இன்னைக்கு யாருமே வருத்தவே பட வேண்டாம். இது நல்ல நாள், புனிதமான நாள். அந்த கல்வாரி சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிற அந்த நாதனுக்கு சப்மிட் பண்ணிடுங்க. நீங்க இன்னைக்கு பரிசுத்தமாக போறீங்க. இதுதான் நல்ல நாள். 2000 வருஷம் கழிச்சு இந்த நாள் வந்திருக்கு, ஏப்ரல் 3 இல்லையா?
AD 33 2000 வருஷம் கழிச்சு. ஏன்னா அவரோட வருகை ரொம்ப சமீபமாக இருக்கு. NJPH பிள்ளைகள் அத்தனை பேரும் அவரோட ராஜ்யத்துக்கு சொந்தமான பிள்ளைகள். எப்படி அவர் கைவிடுவார்? ஒரு நாளும் கைவிட மாட்டார். இனி பாவம் செய்யாமல் அவர்கிட்ட பரிசுத்தமாக நம்ம வாழுவோம். அவர் பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுகிற தேவன். தன்னுடைய ஒரே குமாரன் முழுமையா உலகத்தின் பாவங்கள் எல்லாம் சுமத்தப்பட்டிருக்குள்ளோ அந்த பரிசுத்தமான தேவன் விலகிடுறார். ஏன் அந்த பாவங்களை அவர் சுமந்தானா? நம்ம பரிசுத்தமாகணும்ன்றதுக்காக தான். அந்த பரிசுத்தத்தை நம்ம இதுக்கு மேல நம்ம காத்து கொள்ள வேண்டும். இயேசு நம்மளுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், துக்கங்களை சுமந்தார். நாம் கதறுவதற்கு பதிலாக அந்த டைம்ல ஏசாயா 49:14 உலகம் எப்படி கதறிச்சுன்னா, தேவன் என்னை கைவிட்டுட்டார், தேவன் என்னை மறந்தார். நமக்கு பதிலாக நாம் கதறுவதற்கு பதிலாக ஏசப்பா சிலுவையில 4வது வார்த்தை அதே வார்த்தை சொல்றார், தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு புலம்பி அழுகுறாரு. பாடுகள் துக்கங்கள் அவர் மேல சுமத்தப்பட்டது. இன்னும் குமாரனோட ரத்தம் ஈரமாகவே இருக்கு. நம்ம எல்லோருமே இந்த தருணத்துல ரிப்பெண்ட் ஆகணும் தேவன் விருப்பப்படுறாரு. மனத்திருந்தல் ஆக வேண்டும்னு தெரியப்படுத்துறாரு. பிதா என்ன வேண்டுமானாலும் மன்னிப்பார். ஆனா குமாரனுடைய ரத்தம் ரொம்ப பொக்கிஷம். அவருக்கு அதை அலட்சியம் நம்ம பண்ணக்கூடாது. மன்னிக்கவே மாட்டாரு. அவர் செய்த உடன்படிக்கை அந்த ரத்தத்துல தான் இருக்கு. புதிய உடன்படிக்கையின் ரத்தம். இதுதான் ஏசப்பா நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பரிசு, கிஃப்ட். ரத்தம். அந்த ரத்தம் பரிசுத்தம் படுத்துகிறது. நம்ம எல்லோருமே பரிசுத்தம் படுத்துகிற ரத்தம், பாவங்களை மன்னிக்கிற ரத்தம். பிரஷஸ் இல்லையாமா? உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகிற ரத்தம். சாபத்தை ஒடிச்சி நீக்குகிறது தான் அந்த ரத்தம். அந்த ரத்தம் பிதாவோட கண்களுக்கு ரொம்ப பொக்கிஷமாக இருக்கும். அந்த ரத்தத்துல கழுவப்பட்டவர்கள் மறுபடியும் பாவம் செய்யக்கூடாதுன்னு தெரியப்படுத்துறாரு. ஏன்னா பிதாவை செய்த அந்த உடன்படிக்கையின் படி எப்படி அவர் சொல்லியிருக்கிறாருனாக்கா, ஹெப்ரூஸ் 10ஆம் அதிகாரத்துல 29-31 வசனம் வாசிமா. 29 ஹெபிரேயர்கள் நிறுவனம் 10ஆம் அதிகாரம் 29-31. அவருடைய ரத்தம் பிதா குமாரனுடைய ரத்தம் பிதாவுக்கு ரொம்ப பொக்கிஷமாக இருக்கு. ஏசு தெரியலன்னா பரவாயில்ல, ஏசு தெரிஞ்ச பிறகு நம்ம we have to be very careful இல்லையாமா? ரட்சிப்புன்றது கடைசி நேரம், உயிர் போகிற தருணம். அந்த நேரத்துல இயேசு நினைச்சிட்டாலே நம்மளுக்கு ரட்சிப்பு வந்துடும். கல்லனுக்கு அப்படித்தானே கிடைச்சது. ஆனா இயேசு தெரிஞ்ச பிறகு அவரோட கட்டளைகளை நம்ம மீறினா நிச்சயமா எப்படி அந்த உடன்படிக்கை, ஏன்னா குமாரனை பலி கொடுத்திருக்கிறார் இல்லையா? வாசிமா. ஹல்லேலூயா. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரனாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாயிருக்குமே. ஹல்லேலூயா. பிதாவின் கண்களுக்கு ஏசப்பாட ரத்தம் ரொம்ப பொக்கிஷமாக இருக்கும். யார் பொக்கிஷமாக நினைத்து மன்னிப்பை நாடுகிறார்களோ, மறுபடியும் சொல்றேன், மனத்திருந்தல் ஆகி தான் செய்த பாவங்களுக்கெல்லாம் இந்த நாள்ல மன்னிப்பு கேட்கிறாங்களோ. ஏன்னா அறியாம செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு இருக்கு, அறிந்து செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு இல்லை. அப்படியே தெரிஞ்சும் பாவங்கள் செய்திருந்தா இந்த தருணத்துல மன்னிப்பை நாடுங்கள். நிச்சயமா அவர் மன்னிப்பாரு. பொக்கிஷமாக யார் அந்த ரத்தத்தை நினைத்து மன்னிப்பை நாடுகிறார்களோ, இந்த தருணத்துல லைஃப்ல பார்த்துட்டு இருக்கிறவங்களோ அத்தனை பேருக்காகவும் நான் இந்த நாள்ல பேசிட்டு இருக்கிறேன். மன்னிப்பை நாடுங்கள் தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. யார் பொக்கிஷமாக நினைத்து மன்னிப்பு நாடுகிறார்களோ
அவர்களுக்கு நிறைவான கிருபையும் அன்பும் கிடைக்குமா? ஹல்லேலூயா. நம்ம அதை நாடுவோம், மனதிருந்தல் ஆகுவோம். தேவன் ஏன் பொறுமையாக இருக்கிறார்னாக்கா 2 பேதுரு 2 பீட்டர் 3 அதிகாரத்துல 8-9 ஒரு நாள் அவருக்கு 1000 வருஷத்துக்கு சமமாக இருக்கு. 1000 வருஷம் ஒரு நாளுக்கு சமமாக இருக்கு. அவர் ரொம்ப பேஷண்டா பொறுமையாக இருக்கிறதுக்கு காரணம் மனதிருந்தல் ஆகணும்ன்றதுக்காகத்தான். இப்போ 2000 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ 3வது வருஷத்துல நம்ம இருக்கிறோம். எனி மூமெண்ட் அவரோட வருகை சமீபமாக இருக்கு. நம்ம பசுத்தத்தை காத்து கொள்ளுவோம். நம்ம லகுவாக இருந்தா தான் அவர் கூட நம்ம எடுத்துக்கொள்ளப்படுதல்ல வர முடியும். பாரமாக எந்த சுமையும் நம்ம வைத்து இருக்க கூடாதுன்னு தெரியப்படுத்துறாரு. இதுக்கு ஒரு சாட்சினா இந்த ஏப்ரல் 3ஆம் தேதி தான் கரெக்டா 2000 வருஷத்துக்கு அப்புறம் இந்த நாள் இருக்குது. இதுதான் அடையாளம். ஹல்லேலூயா. அந்த தேவனுக்கு எல்லாருமே இந்த தருணத்துல இப்ப அவரோட உயிர் பிரிந்து இருக்கு. ஆனா சிலுவையில அவர் அனாதை போல தொங்கிட்டு இருக்கிறாரு. உங்க கண்களை எல்லாருமே மூடுங்க, ஒரு நொடி மூடுங்க. உங்களோட ஆவிக்குரிய கண்கள்ல இந்த காட்சி சிலுவையில, கல்வாரி சிலுவையில தொங்கிட்டு இருக்கிற அந்த சிலுவை நாதரோட காட்சி உங்களால காண முடியும். அவருக்கு ஜீவன் இல்லை, ஆனா காயப்பட்ட உடல், அந்த முள்முடிய அவர் தரித்திருக்கிறார். முகமெல்லாம் ரத்தமாக இருக்கு, அவர் உடம்பெல்லாம் காயம், சதெல்லாம் பிஞ்சு இருக்கு. 5 காயங்கள், ஆணி அடிக்கப்பட்ட காயங்கள், விழாவில் குத்தி இருக்கிற அந்த காயங்கள், அதெல்லாம் அவர் அனுபவிக்கிறக்குள்ள கதறி கதறி அழுந்திருக்கிறாரு. கல்வாரி சிலுவிலே இந்த நாள்ல தொங்கிட்டு இருக்கிறாரு. அன்பின் நிமித்தமாக நமக்காக அவர் பலியா இருக்கிறாரு. நமக்குள்ள அந்த அன்பு இல்லை, காணப்படல. ஏசப்பா, எனக்கு உங்களோட அன்பு தாங்க ஏசப்பா. நீங்க எனக்காக இந்த நாள்ல மரித்து இருக்கிறீங்க. உங்களுடைய கல்வாரி சிலுவையின் அன்பின் ஆவினால இந்த நாள்ல என்ன நிரப்புங்க ஏசப்பா. சிலுவையில் தொங்குற அந்த காட்சி உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு நிறுத்துங்க. அந்த அன்பின் ஆவினால் அவர் மட்டும்தான் உங்களால நிரப்ப முடியும். சத்ருக்களையும் நேசியுங்கள், தூஷணமாக பேசினவர்களுக்கு நன்மையே செய்து விடுங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையை நினைவு கூறுங்கள். இந்த தருணத்துல நம்மளுக்கு நினைக்க வேண்டியது ஒண்ணுதான். யார் இயேசுனா? சன் ஆஃப் காட், தேவனுடைய குமாரன். எதற்காக அவர் பூமிக்கு வந்தார்னாக்கா நம்மை ரட்சிப்பதற்காக, இறைவனோட அன்பை காண்பிக்கிறதுக்காக தான் இந்த பூமியில அவர் வந்தார். நம்மளோட பாவங்களை மன்னித்து நம்ம மோட்ச வாசலுக்கு கொண்டு போகிறதுக்காக ஒரு வழியை வைத்திருக்கிறார். அதுதான் அவருடைய ரத்தம், பரிசுத்தமான ரத்தம். அந்த காட்சியை நீங்க பார்க்க ஆரம்பிங்க. உங்க மனசின் ஆழத்துல என்னென்னலாம் இறைவனுக்கு நீங்க ஒப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க ஒப்பு கொடுங்க. வர்ஷிப்ல மேல் வெர்ஷன் நீங்க கேட்டிருப்பீங்க, இப்ப ஃபீமேல் வெர்ஷன். எனக்கு மியூசிக் வேண்டாமா? கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நிகழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நிகழ்ந்திடுதே. கெத்சமனே பூங்காவினில் கதறியலும் ஓசை. கெத்சமனே பூங்காவினில் கதறியலும் ஓசை. எத்தீசையும் துவனிக்கின்றதே, எங்கள் மனம் திகைக்கின்றதே. கண்கள் கலங்கிடுதே.
சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ உம்மை செந்நிறமாக்கினாரோ. சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ உம்மை செந்நிறமாக்கினாரோ. அப்போதும் அவர்காய் வேண்டினீரோ அன்போடு அவர்களை கண்டீரன்றோ. அப்பாவும் மனம் பெரிது, அப்பாவும் மனம் பெரிது. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உன் ஜீவன் தந்தீரன்றோ. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உன் ஜீவன் தந்தீரன்றோ. என் தலை தரை மட்டும் தாழ்த்துகிறேன், தந்து விட்டேன் அன்பின் கரங்களிலே. ஏற்று என்றும் நடத்தும், ஏற்று என்றும் நடத்தும். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நிகழ்ந்திடுதே. ஹல்லேலூயா. அவரை போலவே நாம் மாறணும். அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருக்கணும்னு தேவன் விருப்பப்படுறார். அப்படி நம்ம மாறுவோம், அவர் இருக்கிற வண்ணமாகவே மாறுவோம். நம்மை கண்டால் தேவன் சொல்லணும், நம்மளோட நடை நுடி நடக்கை சொல்லியிருக்கிறார். நடக்கைகள், காரியங்கள், திட்டங்கள், நம்மளோட பார்வை, பேச்சு இயேசுவை ஞாபகப்படுத்தணும். இதுதான் பிதா விருப்பப்படுறாரு. பிதாவுக்கு பிரியமான பிள்ளைகளாக நம்மளும் மாறுவோம். ஹல்லேலூயா. கிருபாதார பலியாக நமக்காக அவர் பலியா இருக்கிறாரு. இந்த தருணம் சாயங்கால நேரத்துல தான் அவரை அடக்கம் பண்ணுவார்கள். அவர் சொன்ன வார்த்தை சமாதானக்குரியது. அவர் கொடுக்கிற சமாதானம் பெரிய சமாதானம். அவர் கொடுக்கிற சமாதானம் பூர்ண சமாதானம். இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிற அதே சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளுவோம். ஹல்லேலூயா. உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். Peace be with you all. Peace be with you all. ஏசப்பா நமக்கு சொல்லி கொடுத்த ஜெபத்தை நாம் சொல்லுவோம். நமக்கு அழகா கத்து கொடுத்திருக்கிறாரு. பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் முடிவுகளே. ஆமென். இங்கிலீஷ்ல சொல்லுவோம். Our Father in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. Give us today our daily bread, and forgive us our debts, as we also have forgiven our debtors. And lead us not into temptation, but deliver us from the evil one. For yours is the kingdom, the power, and glory forever. Amen. உங்களோட காணிக்கைகளை கையில எடுத்துக்கங்க. நீங்க கொடுக்கிற காணிக்கைகள் 30, 60, 100 ஆகும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 1 யோவான் 1:7
அதன்படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. அந்த ரத்தம் இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு வழியாக வைத்திருக்கிறார். இந்த நாள் பிரஷஸான நாள். இறைவனுக்கு இருதயத்தை ஒப்பு கொடுக்காதுங்கோ இந்த நாள்ல கொடுக்கலாம். லைவ்ல எந்த இடத்துல நீங்க பார்த்து கொண்டிருந்தாலையும் அந்த தருணத்துல அந்த இடத்துல இருந்து நீங்க உங்களோட இருதயத்தை ஒப்பு கொடுங்க. எல்லாரும் எழுந்து நின்று ஏசப்பாக்கு இருதயத்தை நம்ம ஒப்பு கொடுப்போம். பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாகணும், நீதி செய்கிறவர்கள் இன்னும் நீதி செய்யணும். எல்லாருக்குமே தெரிஞ்சோ தெரியாமலையும் ஏதாவது தவறுதல், பாவங்கள், மீறுதல் நம்மளே அறியாம செய்திருந்தால் இந்த தருணம் ரொம்ப பிரஷஸான தருணம். அனாதை போல அவரோட உடல் தொங்கிக் கொண்டிருக்கு. அந்த ரத்தம் இன்னும் ஈரமாகவே இருக்கு. அந்த ரத்தம் உங்களை இந்த தருணத்துல கழுவி சுத்தமாக்கும். பாவ மன்னிப்புக்குண்டான மீட்பு அவரால மட்டும்தான் கொடுக்க முடியும். மனிதர்களால கொடுக்கவே முடியாது. இறைவனால மட்டும்தான் மன்னிப்பு கொடுக்க முடியும். அதனால இறைவனை நாடுங்கள். அப்பா ஏசப்பா, அன்புள்ள தேவனே, எங்களுக்காக ஆண்டவரே இந்த நாள்ல நீங்க மரித்திருக்கிறீங்க ராஜா. இந்த புனித வெள்ளி அன்று உங்களோட உயிர் ஆண்டவரே ஜீவ பலியாக எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீங்க ராஜா. உங்களோட ரத்தத்தினால எங்களை எல்லாருமே ஆண்டவரை கழுவுங்கள் அப்பா. எங்க இருதயத்தை கழுவுங்க அப்பா. எங்க இருதயத்தை உங்களுக்கு நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே எங்களோட ஆவி, ஆத்மா, சரீரத்தை நீங்க ஆட்கொள்ளணும் ராஜா. எங்களோட பாவங்களை நீர் மன்னியும் ஆண்டவரே. உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தில் எங்களை கழுவும் சுவாமி, கழுவும் ராஜா. ஆண்டவரே, நாங்க உங்களுக்கு மீறுதலாக நடந்து கொண்டிருக்கிறீங்க, உங்களை காயப்படுத்தி இருக்கிறோம். நாங்க எங்களை மன்னியும் சுவாமி, தயவு செய்து எங்களை மன்னியும் சுவாமி. எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் ராஜா. உமக்கு நாங்க இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஏசப்பா, எங்களோட உள்ளத்துல நீங்க வாரும் ராஜா. எங்களோட பாவங்களும் சாபங்களும் மன்னியும் சுவாமி. உங்களோட பரிசுத்த தூய ரத்தத்தில் எங்களை கழுவும் சுவாமி. இன்று முதல் உங்களோட மகனாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்பா. தன் பாவங்களை மறிக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனும் அவன் இரக்கம் பெறுவான் நீங்க சொல்லி இருக்கிறீங்க ஏசப்பா. இந்த நாள்ல எல்லாரும் அறிக்கை பண்ணிட்டு இருக்காங்க ராஜா. அதை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய இரக்கத்தை தாரும் சுவாமி, உங்களுடைய இரக்கத்தை தாரும் சுவாமி. எல்லாரையும் பரிசுத்தமாக்குங்கள் ராஜா. கிறிஸ்துவின் ஜீவனை ஊற்றுகிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. பரிசுத்த ஆவியானவரை நிரப்புங்கள் சுவாமி. ஒவ்வொருத்தையும் பரிசுத்தப்படுத்துங்கள் ராஜா. ஆண்டவரே, சாபத்திலிருந்து விடுதலை தாரும் ராஜா. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தாரும் ராஜா. கஞ்சா பழக்கத்திலிருந்து விடுதலை தாரும் ராஜா. போத பழக்கத்திலிருந்து விடுதலை தாரும் ராஜா. குடி பழக்கத்திலிருந்து விடுதல் தாரும் ராஜா. சிகரெட் பழக்கத்திலிருந்து விபச்சார வேஷத்திலிருந்து விடுதல் தாரும் ராஜா. ஒவ்வொரு கெட்ட பழக்க வழக்கத்திலிருந்து விடுதல் தாரும் ராஜா. நேரத்தை வீணாக்குகிற ஆவிகளை கடித்து கொள்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. இயேசுப்பா, நீங்க தாப்பா சொல்லியிருக்கிறீங்க, ஜெயம் கொள்கிறவன் எவனும் அவன் வெண் வஸ்திரத்தை தரித்து என் பக்கத்துல உட்கார்வாங்க. நாங்க ஜெயம் கொள்க போகிறோம் ராஜா. உண்மை போல நாங்க ஜெயிக்கணும் ராஜா. ஜெயித்து உங்க பக்கத்துல நாங்க வந்து உட்காரணும் ராஜா. வீட்டிடத்தை நீங்க எங்க தலையில சூட்டணும் சுவாமி. அதற்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொருத்தரும் நீ ஆண்டவரே ஆசீர்வதிங்கள் ராஜா. ஒவ்வொருத்தர் மேலும் உங்க ரத்தத்தை தெளிக்கிறேன் ராஜா. உச்சி முதல் பாதம் வரைக்கும் ஒவ்வொருத்தரும் பரிசுத்தமாக்குங்கள் ராஜா. உங்களோட சமாதானத்தை கொடுத்து அனுப்புகிறேன் ராஜா. நீங்க கொடுக்கிற சமாதானம் பெரிய சமாதானம் ராஜா. நீங்க கொடுக்கிற சமாதானம் பூர்ண சமாதானம் அப்பா. இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிற அதே சமாதானத்தை கொடுத்து அனுப்புகிறேன் ராஜா. ஆண்டவரே, இந்த இடத்தை விட்டு வீடு போறக்குள்ள சமாதானத்தை போகட்டும் ராஜா. என் இயேசு என் பாவங்களை மன்னித்திருக்கிறார், என் குற்றங்களை மன்னித்திருக்கிறார், என் மீறுதல்களை மன்னித்திருக்கிறார். இந்த நாள்ல நான் பரிசுத்தமாகி இருக்கிறேன். என் இயேசுப்பா, அவரோட முகத்துல நான் இனி கரி பூசவே மாட்டேன். அவர் அந்த காலம் அடித்தது எனக்காகவே என்ற ஒரு குற்றமுணர்ச்சி இனி யாருக்கும் வரக்கூடாது ஏசப்பா. உங்களோட முகத்தில் உள்ள பிரகாசத்தை எல்லாரும் ஒவ்வொரு பிள்ளைங்களோட முகத்தில ஆண்டவரே நீங்க தாரும் ராஜா. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. மலேசியா தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கணும். நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் நீர் ஆசீர்வதிக்கணும். ஒவ்வொருத்தரும் நீர் பேர் பேராக ஆசீர்வதிக்கணும் தகப்பனே. Thank you Lord, thank you Jesus. ஸ்தோத்திரம், ஹalleluya. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் எல்லோரும் கூட சதா காலம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். துதி கன மகிமையில கர்த்தருக்கே சொந்தம். ஸ்தோத்திரம். ஹalleluya. God bless you all. நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ், நித்திய ஜீவன் ஜெப வீடு என்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதமான வீடியோகளை கண்டு தேவ கிருபையை பெற்றுக் கொள்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.